கோவிட் நடந்துச்சு இங்க. நான் உலகமே கோவிட்ல ஸ்தம்பித்து போச்சு. நம்ம அமெரிக்காவை போய் கேட்டோம், டே எங்களுக்கு வேக்சின் கொடுறா. அவன் வேக்சின் தரேன்னு சொன்னான், அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு. ஆனா நூற்றுக்கணக்கான விஷயங்கள் போட்டான். அதுக்கு பேரு ஃபைசர்னு பேரு, அந்த மெடிசனுக்கு வேக்சினுக்கு பேரு. ஆனா நான் தரேன், இவ்வளவு ரூபா, இவ்வளவு கட்டுப்பாடு, அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு தரணும், நான் தான் முடிவு பண்ணுவேன், இப்படிதான் நிறைய விஷயங்கள் வச்சான். அரசு ரொம்ப தைரியமான அரசு. ஃபார்ச்சுனேட்லி அது ஸ்வயம் சேவக அரசா இருந்து இதே ரௌத்ரத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நாட்டிலே மாற்றம் ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்று வெறி இருந்த காரணத்தினால், போடா நீ தரவனா, நாங்க தயார் பண்றோம். நேர வந்தாங்க, நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை கூப்பிட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் முடிவு செஞ்சாங்க, கூப்பிட்டு பேசினாங்க. இந்த முதல் 200 கோடி ரூபாய் வச்சுக்கோ, இந்த வருடம் நமக்கு மெடிசன் ரெடி ஆகணும். 1 வருடம் கொடுத்தார்கள், 8 மாதத்திலே தயாரித்தோம். எந்த உலகம் நம்ம எதிர்த்ததோ அதுக்கு ஃப்ரீயா வச்சு போடா அப்படின்னு பொருத்தமா இல்லையா? இதுதான் மாற்றம். அப்ப ரௌத்ரத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதனால தான் ரௌத்ரத்தை பழகணும்னு சொன்னாங்க. கோபப்பட்டால் மனம் விலகும், ரௌத்ரத்தை பழகினால் உணர்வு பூர்வமான வெறி, உணர்வு பூர்வமான கோபம், அது சமுதாயத்தை இணைத்திடும். RSS ஸ்தாபகர் டாக்டர் ஹெட்கேவார் சின்ன வயசுலேயே ஆங்கிலேயனுடைய செயலை கண்டு கோபம் மனசுல கனல் மாதிரி எரிந்து கொண்டிருந்தது. எதற்காக வந்தான் இவன், ஏன் வந்தான், மீண்டும் ஆகாது என்று நிச்சயம், மீண்டும் நாம் அடிமை ஆக மாட்டோம் என்று என்ன உத்தரவாதம்? அப்போ மீண்டும் அடிமையாகாமல் இருந்திட வேண்டுமானால் தீவிர தேசபக்தி கொண்ட, தேசபக்தியை செயல்திறனாக கொண்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கிட வேண்டும். 1919 மனசுக்குள்ளே இந்த கோபமும் வெறியும் அந்த சிந்தனையும் மனசில் ஏற்பட்ட காரணத்தினால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமாக ஒரு இயக்கம் உருவாகிறது. செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி 1925 விஜயதசமி என்று இன்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான இயக்கமான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆங்கிலேயன் காலகட்டத்திலேயே எப்படி ஒரு சிந்தனை பாருங்க, மீண்டும் அடிமை ஆகிட மாட்டோம்ங்கிறது என்ன உத்தரவாதம்? சரித்திரம் அப்படித்தானே சொல்லுது. அப்ப அது இருக்கவே கூடாது. அப்ப தேசபக்தியை செயல் திட்டமாக கொண்ட இளைஞர்கள் உருவாகிட வேண்டும். தேசபக்தியை உயிர் மூச்சாக கொண்ட, தேசமே சுவாசமாக வாழக்கூடிய மக்கள் உருவாகிட வேண்டும், தொண்டர்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தோற்று வைத்தார். இவங்கள் பெரியவங்க பல பேர் அந்த இயக்கத்தில் பயிற்சி பெற்று வந்தவர்கள். இங்கேயும் அதே வார்த்தை, இங்கேயும் ரௌத்ரம் பழகு. சங்கத்துல எல்லாருக்கும் சொல்ற, சங்க துணை இயக்கங்கள் எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை என்ன? சமுதாய அவலநிலையை கண்டு கோபப்படாத, சமுதாய அவலநிலையை மாற்றியே தீருவேன் என்று முடிவு செய். அப்படித்தான் எல்லாரும் வேலை செஞ்சு மாற்றத்தை நாடு முழுவதும் 100 ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். டாக்டர் ஹெட்கேவாருடைய ரௌத்ரத்தினுடைய ஒரு செயல் திட்டம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். இன்றளவும் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பிழம்பாக ஸ்வயம் சேவகர்கள் நாடு நெடுகிலும் எண்ணற்ற காரியங்கள் செய்து வருகின்றார்கள். சேவைகள் செய்யணுமா? எல்லாரும் சொல்றான், கிறிஸ்துவன் தாண்டா இருக்கிறது சேவைனா கிறிஸ்துவர்கள். நாம இப்போ 1,61,000 சேவா திட்டங்கள் நாடு நெடுகிலும். யாரோ சொல்ல முடியுமா? இப்போ யார் சேவை திட்டம் செய்யறாங்க? சேவா பாரதி செய்து ஸ்வயம் சேவகர். இந்த பாரதின்ற வார்த்தையே ரொம்ப உணர்ச்சி வசமான வார்த்தை. இந்த பாரதி பக்தர்கள் எத்தனை பேர் இப்படின்னா ரொம்ப உணர்வு பூர்வமாக பாரதியை அனுபவிப்பவர்கள். இங்க 2 பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ரௌத்ரம் பழகியவர்கள். ரௌத்ரம் பழகியவர்கள் படைப்பாளிகளாக இருப்பார்கள். நான் சொல்லல, பாரதி வார்த்தை. பாரதியுடைய மொத்த டெக்ஸ்டையும் படிச்சீங்கன்னா கட்டுரைகள்ல ரொம்ப கிளியரா சொல்றாரு, யார் படைப்பாளி என்றால் யார் ரௌத்ரப்படுவானோ, யார் ரௌத்ரம் பழகினானோ அவன் படைப்பாளி. மணியஞ்சி இங்க முன்ன உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்தை நாங்க மணியஞ்சின்னா பேசுறதே தெரியுமா, மீசை தான். பாரதிக்கு பிறகு அதுக்கு இப்ப அவ்வளோ பெரிய மீசை மணியஞ்சிட்டு தான் பார்த்தோம். ஆனா மணியஞ்சி இன்னைக்கு பக்தி ஸ்வரூபமா இருக்க. ரௌத்ரம் பழகியவர். எத்துணை படைப்புகள் அவர் மூலமா. இவர் பாரதியினுடைய பக்தன்.
பாரத மாதாவுக்கு தொழுகின்றவர், பாரத மாதா சேவையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அதனால இயற்கையாகவே உணர்வு பூர்வமான ரௌத்ரம். ரௌத்ரம்ங்கிறது உணர்வு பூர்வமானது, கோபம் வெளிப்பாடு, அதில் உணர்வு இருக்காது. ஆனால் ரௌத்ரம் உணர்வு பூர்வமான, மனசுக்குள்ள வெதும்பும் வெறி இருக்கும். அது சில சமயம் வார்த்தைகளாக வரும், படைப்புகளாக வரும். பாதகம் வராது, அதனால பிரச்சனை வராது. உதாரணத்துக்கு பாருங்க, கோபப்பட்டா, உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க, கோபத்தினாலதான் சண்டை வருது. அப்போ பக்கத்துல நின்று இருப்பாங்க, இவ்வளவு பக்கத்துல இருந்து, ஆனா சத்தமா பேசுவான். ஏன் சத்தமா பேசணும்? பக்கத்துல தானே இருக்காது. மெதுவா சொல்லலாம், இல்ல உன்னை கொண்டு வேண்டாம், உன்னை உதப்ப வேண்டாம், அடிப்ப வேண்டாம். பக்கத்துல சொன்னல, ஏய் அப்படின்னு குரலோட, உன்னை உதப்பேன், கொன்னுடுவேன், எங்கேயோ தூரத்துல இருக்கவன் கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? கோபப்பட்டால் மனம் விலகும், அன்பு காட்டினால் மனம் சேரும். ரௌத்ரம் அன்பை காட்டுவது, ரௌத்ரம் வளர்ச்சியை கொடுப்பது, ரௌத்ரம் மாற்றத்தை ஏற்படுத்துவது. நம்ம நாடு சரித்திரம் ரௌத்ரத்துக்கு அப்படிதான் சொல்லி. யாருக்கெல்லாம் கோபம் உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் அத்துணை பேருமே படைப்பாளிகள். மணியஞ்சி மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் விவேகானந்தா கேந்திரால வேலை செய்ய, அவர் சொன்னதுதான், விவேகானந்தா கேந்திரால வேலை செய்யறார், முழு நேர ஊழியரா. திருவல்லிக்கேணியில ஒரு நிகழ்ச்சி அவரே ஏற்பாடு பண்றாரு, அவரே ஜமக்காலம் போடுறாரு, அவரே பெருக்கிறாரு, அவரே ஜமக்காலம் போடுறாரு. வரவங்க எல்லாம், மணியன் சார் வந்துட்டாங்களா அப்படி கேட்கறாங்க. வருவாங்க வருவாங்கங்கிறாரு. எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. அவர் போனாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்து உட்காந்து, நான் தான் மணியன்னார். சமுதாயத்தை இணைத்திட வேண்டும், எதை பத்தியும் கவலை கிடையாது, சமுதாய இணைப்பே பிரதானம். அப்படி இருந்து, அதனால் தான் இவங்களால அந்த மனசுக்குள்ள அந்த பாரதி சொல்கின்ற அந்த ரௌத்ரம் இருக்குல்ல, அதை பழகி 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 படைப்பாளிகளாக மாறினார்கள். பெரிய பேச்சாளரா, எழுத்தாளரா, பல விஷயங்கள் செய்யக்கூடிய, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சமுதாயத்தை இணைக்கக்கூடிய, இந்துக்களுக்கு உணர்வு தரக்கூடிய, உணர்ச்சி தரக்கூடிய பேச்சாளர்களாக ஆனார்களே. ஆனால் அவர்களிடம் மனதுக்குள்ளே ரௌத்ரம் எரிந்து கொண்டிருந்தது. அதே போன்ற பக்கத்தை இன்னொருத்தர் இருக்காரு, எப்பாவது புக்குக்கு ஏதாவது தேவை, சந்தேகம் ஒண்ணு ஏதாவது எடுத்து காட்டணும் அப்படின்னா, அந்த காலத்து தியாக பூமி, அப்புறம் விஜயபாரதம், இது 2 தான் எங்களுக்கெல்லாம் பேஸ். அதோ கனகராஜ் பல ஆண்டுகள் ஆசிரியராக, நாங்களாம் அவர் முதல்ல பாக்கறச்ச அவர் தியாக பூமி, அப்புறம் விஜயபாரதம் ஆசிரியர். அப்படிதான் கனகராஜ் எங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் அவர் விஸ்வ ஹிந்து பரிஷத்து. இன்னைக்கு கூட அந்த புத்தகம் நான் வச்சிருக்கேன், ஏதாவது தேவைன்னா. எப்படி உதாரணத்துக்கு பாருங்க, பாரதியை பத்தி ஒரு கதை, ஒரு சம்பவம் அவரு எழுதியிருக்காரு. அவருக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது. அதுல சென்னையில திருவல்லிக்கேணியில இருசப்ப கிராமணி அப்படி ஒருத்தர் இருந்தார். இப்ப அவர் பேரு தெரு கூட இருக்கு, அங்க பக்கத்துல தான் வெங்கடேஷ் வீடு, மா வெங்கடேசன் வீடு. இருசப்ப கிராமணி தெரு. இருசப்ப கிராமணி ரொம்ப பிரபலமான ஆளு, முரட்டு ஆளு. அவர் பாரதி நடந்து போறாராம். அப்ப அந்த இருசப்ப கிராமணி, ஏ சுதேசியே இங்க வாங்க அப்படி கூப்பிடுறாரு. உடனே பாரதியோட உடனே ரியாக்ஷன், அப்ப நீ பரதேசியா அப்படி கேட்கிறாரு. அப்புறம் பக்கத்துல போறாரு, தோல்ல கை போட்டுக்கிறாரு, தம்பி நீயும் சுதேசி நானும் சுதேசி, யாரெல்லாம் இந்த பாரத திருநாட்டிலே வாழ்கின்றார்களோ அத்தனை பேரும் சுதேசி. எவன் வெளிநாட்டு சிந்தனை பெற்றிருக்கிறானோ, எவன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறானோ அவன் தாண்டா பரதேசி அப்படி சொல்றார். அவர் எழுதின கட்டுரையினோட ஒரு பகுதி அது, கனகராஜியோடது. அப்படி பாரதியோட பல விஷயங்களை அற்புதமாக நமக்கு கொடுத்தவர்கள் மணியஞ்சியும் கனகராஜியும். இப்போ ஒரு புக்கு ஒண்ணு, இந்த புக்கு ஒருவேளை நேத்தி கிடைச்சிருந்தா அதுல இருந்து நிறைய கோட் கிடைச்சிருக்குமோ என்னவோ. இந்த ரௌத்ரம் பழகுக்கு பாரதி யார்? அப்படி ஒரு மகானு. அழகா நான் பாரதியை பத்தி சொல்றேன், எல்லா விவரமும் வெங்கடேஷ் சொல்லிட்டாரு. ரௌத்ரம் பழக கூட நான் சொல்ல போறதில்லை, ஏன் தெரியுமா? அவர் பழகி சொல்லிட்டாரு. அது அவரும் கூட ரௌத்ரம் பழகினவர் தான். எனக்கு வெங்கடேசன் இவ்வளவுண்டு குழந்தைன்னு தெரியும் என்னெல்லாம் பண்ணாருன்ட்டு. இந்த பசங்களை வச்சு நாங்க பட்ட அவஸ்தை இருக்கு. ஆனால் அத்தனையும் ஆக்கப்பூர்வமானது. ரௌத்ரம் பழகினால் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உருவாகும். கோபப்பட்டால் அழிவு நிலை தொடரும்.
இன்னைக்கு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதிகளோ யாரா வேணா இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருக்கு அவங்கள்ட்ட, அவர்கள் கோபப்படுகின்றார்கள். அதனால் பாசிட்டிவா பல விஷயத்தை அவங்களால செய்ய முடியல. ஆனால் சங்க சுயம் சேவகர்கள், சங்க பொறுப்பாளர்கள் எல்லாருமே கோபம் பழகியவர்கள், அன்றாட வாழ்விலே பழகி கொண்டிருக்கின்றவர்கள். அவலத்தை கண்டு எரிகிறது மனசு, அவலத்தை போக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய முடியும்? எதை செஞ்சா அவலம் போகும், எந்த செஞ்சா பிரச்சனை தீரும், எதை செய்தால் மாற்றம் கொண்டு வர முடியும்? மாற்றத்தை விரும்புகின்றோம். அதன் காரணத்தினால் பல்வேறு சிந்தனைகள் உருவாகி அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தை கொடுக்கின்றோம். அப்படி எழுதின பல புத்தகங்கள் தான் மா விஸ்வநாதனுடைய, மா வெங்கடேசனுடையது. கோபத்தின் வெளிப்பாடு புத்தக ரூபத்துல நீ படிச்சு பாருங்க, அந்த கதையெல்லாம் தெரியும். அதை படிக்கிறச்ச எத்தனை கோபத்தோட எழுதியிருப்பாரு அவரு. இங்க இருக்கிற இப்ப இருக்க திராவிட அவலங்களை பற்றி அப்படின்ட்டு. அதே போன்று மற்ற படைப்பாளிகள் எல்லாம், யார் எந்த படைப்பாளியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் மனசுக்குள்ள இந்த கோபம்ங்கிறது வந்துட்டே இருக்கும். ஆனா அது கோபம்ங்கிறது ரௌத்ரம்ங்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட், கோபம்ங்கிறது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் இந்த கோபம் ரௌத்ரம் இருக்கணும். அத பாரதி அழகாக சொல்றான். ரௌத்ர படு சொல்லல, ரௌத்ரம் பழகி, நல்ல விஷயத்த பழகிட்டே இருக்கணும். பழக்கம்தான் நல்லதை மாற்றமாக மாற்றி கொடுக்கும். அதனால ரௌத்ரத்தை பழகணும், கோபப்படக்கூடாது. அது வேற இது வேற, கோபம் வேற ரௌத்ரம் வேற, நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ நாம எல்லாருமே தேசபக்தர்கள், சமுதாய தொண்டு செய்பவர்கள். நாம் ரௌத்ரத்தை பழக பழக நம்ம கிட்ட மாற்றம் வரும். அந்த காலத்து சரித்திரமும் அப்படிதான் சொல்லுது. கௌசிகன்னு ஒரு ராஜா, பிற்காலத்தில் யாரா ஆனார்? அவரு விஸ்வாமித்ரனா ஆறாரு. அவரு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. அப்ப போனும்போது அங்க ஒரு நந்தினி அப்படி ஒரு பசுவை பார்க்கிறாரு. அந்த பசு கேட்டதை கொடுக்கக்கூடிய பசு. சாமிகிட்ட போய் கேட்கிறாரு, வசிஷ்டர்கிட்ட போய், இவர் ராஜா கௌசிகன், அந்த பசு எனக்கு வேணும். அதெல்லாம் தர முடியாது. அது வேணும், நான் என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். அவரே முடிவு பண்ணாரு. கௌசிகன் ராஜ்யத்தை விட்டான், தவம் செய்கின்றான். எவ்வளவு பாசிட்டிவிட்டி பாருங்க அதுல. அவனுடைய கோபம் எதிர்த்து தான், வசிஷ்டரை எதிர்த்து தவம் செய்து அவன் மிகப்பெரிய ஞானியாக ஆக வேண்டும் அப்படி சொல்லிட்டு அவரே தவம் செய்கின்றாரு. தவம் பல முறை எதிர்ப்பு மாற்றம் வருகிறது, தடுக்கப்படுகிறது. மறுபடியும் பண்றா. பிரம்ம ரிஷி பட்டம் வேண்டும், அப்பதான் நந்தினி கிடைக்கும். பிரம்ம ரிஷி பட்டம் வந்தது. அதனால் கிடைத்த லாபம் என்ன? கோபத்தால் கிடைத்த அற்புதமான விஷயம் காயத்ரி மந்திரம். மந்திரத்திலேயே உயர்ந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை கொடுத்த விஸ்வாமித்திரன் விஸ்வமித்ரனாக மாறுகின்றான். கௌசிகனாக யாருக்கும் தெரியாது. கொடுத்த பிறகு கோபத்தால் கிடைத்த மந்திரத்தால் கிடைத்தது, விஸ்வாமித்திரனாக மாறுகின்றான். அப்படி சரித்திரம் சொல்லி. பசு மட்டும்தானே கோபப்படணும். ஆனா கிடைச்சது எவ்வளவு பெரிய லாபம், எவ்வளவு பெரிய துறவி நமக்கு கிடைச்சாரு, எவ்வளவு பெரிய இது முடிஞ்சது. இப்படி பலது கோபத்தினால கிடைக்கக்கூடியது. ஏன்னா உணர்வு மயமானது கோபம். அதனால தீமைகள் விலகும், நன்மை ஏற்படும். கோபம் ரௌத்ரம் பழகினாக்க. ஒரு மலை பீகார்ல, அந்த மலையில தசரத் மாஞ்சி அப்படி ஒருத்தர், சாதாரண கூலி தொழிலாளி. 32 கிலோமீட்டர் தள்ளி அவருங்க வேலை தொழில் செய்துட்டு போகணும். ஒரு மலை ஏறி இறங்கணும். இவர் மத்தியானம், இவர் காலையில விடியற் காலை கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு. அவருடைய மனைவியானவர் அவருக்கு உணவெல்லாம் எடுத்துட்டு இந்த மலையை ஏறி இறங்கி இவருக்கு உணவு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இந்த மலை 32 கிலோமீட்டர் மலை ஏறித்தான் வரணும். இவர் என்ன பண்றாரு, இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு இவர் சாப்பாடு கொண்டு வரைச்ச கால் சறுக்கி மலையில் உருண்டு விழுந்துறாங்க. இவர் எடுத்துட்டு ஓடுறாரு ஆஸ்பத்திரிக்கு. அங்கிருந்து பல மைல் தொலைவுல மலை முழுசு இறங்கணும். அப்புறம் அவங்க அந்த அம்மாவை தோல்ல தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அந்த அம்மா போற வழியில் இறந்து போறாங்க. வெறி, கோபம். ஏன் கோபம்? மலை ஒரு ஏற்பாடே கிடையாது. மலை இறங்கி இவ்வளவு தூரம் 32 கிலோமீட்டர் எடுத்துட்டு போனா சாவத்தானே செய்வாங்க. அப்ப என்ன செய்வது? ஒரு வாரம் இந்த ஆள் எதுவுமே செய்யல. அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் ரௌத்ரம் மனசுல இருந்த காரணத்தினால், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினால், தசரத் மாஞ்சி ஒரு உளியை எடுத்துக்கிறாரு. அந்த உளியையும் ஒரு கடப்பாறையும் எடுக்கிறாரு. அப்புறம் அந்த சுத்தியல் எடுக்கிறாரு.
மலையை உடைக்கின்றார். எல்லாம் கேட்கறாங்க, என்ன பண்ண போறீங்க? நான் அதுல பெரிய பள்ளம் ஏற்படுத்தி, பெரிய ஓட்டை ஏற்படுத்தி, பாதை ஏற்படுத்த போகின்றேன். எல்லாம் சிரிக்கிறோம். ஏதாவது மடைய நாடா நீ? இதான் நடக்கிற காரியமா? மலையிலே பாதை ஏற்படுத்திட முடியுமா? அப்படி எல்லா ஊர் சிரிக்குது. ஆனா அசரவே இல்லை. டெய்லி காலையில வருவாரு, சாயங்காலம் வரைக்கும் அந்த மலையை உடைச்சிட்டே இருப்பார். உடைப்பார். எத்தனை வருஷம் உடைச்சாரு தெரியுமா? பல வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா 1, 2, 4, 10, 50, 100, 200 மக்கள் சேர்ந்துட்டே இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து உடைச்சாங்க. 22 ஆண்டுகள் உடைத்து 32 கிலோமீட்டர் பாதையை 1.4 கிலோமீட்டர் மதிப்பு. அவருக்கு பேரே மலை மனிதன். அவர் பேர் தசரத் மாஞ்சி. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ கோபத்தின் வெளிப்பாடு சமுதாயத்துக்கு எவ்வளவு லாபமாச்சு. இன்றும் பீகார்ல அந்த கிராமத்திலேருந்து 1.4 கிலோமீட்டர்ல அவங்க எங்க வேணா வந்து சேர முடியும். மலைக்கு நடுவிலே பாதை அமைத்த பெருமை தசரத் மாஞ்சியை சாரும். நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுகளில் ஒன்னான பத்மஸ்ரீ விருது அவர் போன பிறகு அவர் கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் அப்படித்தான் பலது அப்பதான் நடக்கும். அப்படியே அவர் கொடுக்கப்பட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படி இது மாதிரி இதனால வந்த விஷயங்கள் இதெல்லாம் லாபம். சென்னையில சின்ன பையனா இருக்க பாலுஜியும் வந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். விவேகானந்த சுவாமி ஜெயந்தியை கொண்டாடுறோம் 1983 சுவாமியுடைய 120வது பிறந்த நாள். ரொம்ப பிரபலமா பயங்கரமா வேலை. 6 மாச காலம் இன்விடேஷன் எல்லாம் போட்டு ஊடுவூடா கொண்டு போய் ஒரு 15-20 காரியக்கர்த்தா தான். மனசுக்குள்ள ஒரே தாக்கம். இதா செய்தாகணும். விவேகானந்த சுவாமி ஜெயந்தி 33,000 இன்விடேஷன் நோட்டீஸ் கொண்டு போய் வீடுகள்லாம் கொடுக்குறோம். நாம நிகழ்ச்சி சாயங்காலம் ராமகோபாலன்ஜி வச்சு ஒரு நிறைவு நிகழ்ச்சி, ஒரு மெடோபசி ஹால்னு ஒரு பெரிய ஹாலு என்கேடி கலா மண்டபத்துக்குள்ள நம்ம எதிர்பார்ப்பு ஒரு 2000 பேர் வரும். பெரிய ஹால் அது. அந்த காலத்துல 2000 பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி போட்டிகள்லாம் வச்சு குழந்தைகள்லாம் கூட்டு பரிசெல்லாம் தரணும். எல்லாம் முடிவாயிடுச்சு. வந்தவங்க எவ்வளவு தெரியுமா? 187 பேர். மனசே உடைஞ்சு போச்சு. அடப்பாவீங்களா, இந்து சமுதாயம் இப்படிதானாயா? எதுக்குமே பக்கத்து நிற்காத. அன்னைக்கு பாரதிக்கும் நிக்கல, இன்னைக்கு நமக்கும் வரலையே. திருவல்லிக்கேணியில வேற நடக்குது. வீடு வீடா போய் எழுதி கொடுத்தமே. நிகழ்ச்சி கலந்துண்ட மாணவர்கள் 1000 பேரு. ஆனா பரிசு கூட வாங்க வரல, பார்க்க கூட வரல. 187 பேர். அப்புறம் பரிசை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தவங்க அடுத்த கதை. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. கோபால்ஜி வீர உரையாற்றுகின்றார் 187 பேருக்கு முன்னாடி. அவர்கிட்ட சொன்னோம் 1000 பேர் மினிமம் வரும். கோபால்ஜி கிண்டல் பண்ணிட்டு பேச சொல்லிட்டு போனாரு. என்னடா 1000 எப்படா இருக்கேன்? நான் இப்ப எம்ஜிஆர் ரஜினிகாந்த் ஸ்டைல சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. ஒருத்தர் 100 பேருக்கு சமானம். அப்படி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. நிகழ்ச்சி முடிச்ச பிறகு ஒரு சின்ன குழு சந்திக்குது. இந்து சமுதாயத்துல பயங்கர கோபம். ரௌத்ரம் பழகு அப்படின்னு நமக்கு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. பாரதி சொன்ன வார்த்தை. என்ன செய்திட வேண்டும்? இந்த இந்து சமுதாயம் பைத்தியம் மாதிரி நாம சொன்ன திட்டத்திற்கு ஓடி 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 நம் பின்னால் வந்துட வேண்டும். அதற்கு என்ன செய்தால் மாற்றம் ஏற்படுத்த முடியும்? யார் இப்படி செய்தார்கள் என்று சரித்திரத்தில் பல விஷயத்தை படித்தால், ஒரு வீட்டை கும்பிட்டு இருக்கிற விநாயகர் ரோட்ல வச்சு மாற்றத்தை ஏற்படுத்தினார் லோகமானிய திலகர் என்று படித்தோம். வா, நாம் அந்த விநாயகரை கொண்டு ரோட்ல வைப்போம். வீதி இனிமே சாமியை வீட்டுல கும்பிடக்கூடாது, ரோட்ல கொண்டாடுவோம். அப்படி முடிவு செய்து அந்த நிகழ்ச்சியினுடைய தோல்வியின் மாற்றம் வெற்றி ஏற்பட வேண்டும் என்பதற்காக விநாயக சதுர்த்தி விழாவினை 83 தோற்று வைத்தோம். இந்த வருஷம் 105,000 விநாயகர் தமிழகம். ஒரே ஒரு பிள்ளையாரு அப்ப வந்தாரு. இன்னைக்கு 1,00,000 இடங்கள்ல வந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு 7வது வருஷம். நம்ம திட்டம் 10வது வருஷத்துல தான் ஆகும்னு நினைச்சோம். இந்து சமுதாயத்தை எதிர்த்து முஸ்லீம்களோ கிறிஸ்துவர்களோ திராவிடங்களோ எதிர்த்து நம்ம மேல சண்டைக்கு வருவாங்கன்ட்டு. ஆனா விநாயகர் 7வது வருஷமே பண்றாத அப்படி முடிவு பண்ணி அவனுக்கு புத்தியை கொடுக்கல, நமக்கு புத்தியை கொடுத்தாரு. 1,00,000 பேர் அந்த வருஷம். ஒரு 17 விநாயகர், 1,00,000 மக்கள்.
போயிட்டே இருக்கு, ஊர்வலம் வந்துட்டே இருக்கு. இளைஞர்கள் மறுநாள் காலையில பத்திரிகைகளை எழுதுகின்றான், இளைஞர்கள் தேசபக்தி பாடலுக்கு ரோடிலே நடனமாடிய காட்சி திருவல்லிக்கேணியில் பார்த்தது, அப்படி எழுதிருந்தான். மாற்றம் கொண்டு வந்ததா? இதுதான் ரௌத்ரத்தினுடைய வெற்றி. ரௌத்ரம் பழகுபவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றமாக இருந்திடும், அப்படி சரித்திரம் சொல்கிறது. கோவிட் நடந்துச்சு இங்க. நான் உலகமே கோவிட்ல ஸ்தம்பித்து போச்சு. நம்ம அமெரிக்காவை போய் கேட்டோம், டே எங்களுக்கு வேக்சின் கொடுறா. அவன் வேக்சின் தரேன்னு சொன்னான், அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு. ஆனா நூற்றுக்கணக்கான விஷயங்கள் போட்டான். அதுக்கு பேரு ஃபைசர்னு பேரு, அந்த மெடிசனுக்கு வேக்சினுக்கு பேரு. ஆனா நான் தரேன், இவ்வளவு ரூபா, இவ்வளவு கட்டுப்பாடு, அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு தரணும், நான் தான் முடிவு பண்ணுவேன், இப்படிதான் நிறைய விஷயங்கள் வச்சான். அரசு ரொம்ப தைரியமான அரசு. ஃபார்ச்சுனேட்லி அது ஸ்வயம் சேவக் அரசா இருந்து இதே ரௌத்ரத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நாட்டிலே மாற்றம் ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்று வெறி இருந்த காரணத்தினால், போடா நீ தரவனா, நாங்க தயார் பண்றோம். நேர வந்தாங்க, நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை கூப்பிட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் முடிவு செஞ்சாங்க, கூப்பிட்டு பேசினாங்க. இந்த முதல் 200 கோடி ரூபாய் வச்சுக்கோ, இந்த வருடம் நமக்கு மெடிசன் ரெடி ஆகணும். 1 வருடம் கொடுத்தார்கள், 8 மாதத்திலே தயாரித்தோம். எந்த உலகம் நம்ம எதிர்த்ததோ அதுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோடா போடா அப்படின்னு கொடுத்தமா இல்லையா? இதுதான் மாற்றம். அப்ப ரௌத்ரத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதனால தான் ரௌத்ரத்தை பழகணும்னு சொன்னாங்க. கோபப்பட்டால் மனம் விலகும், ரௌத்ரத்தை பழகினால் உணர்வு பூர்வமான வெறி, உணர்வு பூர்வமான கோபம், அது சமுதாயத்தை இணைத்திடும். RSS ஸ்தாபகர் டாக்டர் ஹெட்கேவார் சின்ன வயசுலேயே ஆங்கிலேயனுடைய செயலை கண்டு கோபம் மனசுல கனல் மாதிரி எரிந்து கொண்டிருந்தது. எதற்காக வந்தான் இவன், ஏன் வந்தான், மீண்டும் ஆகாது என்ற நிச்சயம், மீண்டும் நாம் அடிமை ஆக மாட்டோம் என்று என்ன உத்தரவாதம்? அப்போ மீண்டும் அடிமையாகாமல் இருந்திட வேண்டுமானால் தீவிர தேசபக்தி கொண்ட, தேசபக்தியை செயல்திறனாக கொண்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கிட வேண்டும். 1919 மனசுக்குள்ளே இந்த கோபமும் வெறியும் அந்த சிந்தனையும் மனசில் ஏற்பட்ட காரணத்தினால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமாக ஒரு இயக்கம் உருவாகிறது. செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி 1925 விஜயதசமி என்று இன்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான இயக்கமான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆங்கிலேயன் காலகட்டத்திலேயே எப்படி ஒரு சிந்தனை பாருங்க, மீண்டும் அடிமை ஆகிட மாட்டோங்கிறது என்ன உத்தரவாதம்? சரித்திரம் அப்படித்தானே சொல்லுது. அப்ப அது இருக்கவே கூடாது. அப்ப தேசபக்தியை செயல் திட்டமாக கொண்ட இளைஞர்கள் உருவாகிட வேண்டும். தேசபக்தியை உயிர் மூச்சாக கொண்ட, தேசமே சுவாசமாக ஆளக்கூடிய மக்கள் உருவாகிட வேண்டும், தொண்டர்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தோற்று வைத்தார். இவங்கள் பெரியவங்க பல பேர் அந்த இயக்கத்தில் பயிற்சி பெற்று வந்தவர்கள். இங்கேயும் அதே வார்த்தை, இங்கேயும் ரௌத்ரம் பழகு. சங்கத்துல எல்லாருக்கும் சொல்ற, சங்க துணை இயக்கங்கள் எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை என்ன? சமுதாய அவலநிலையை கண்டு கோபப்படாத, சமுதாய அவலநிலையை மாற்றியே தீருவேன் என்று முடிவு செய். அப்படித்தான் எல்லாரும் வேலை செஞ்சு மாற்றத்தை நாடு முழுவதும் 100 ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். டாக்டர் ஹெட்கேவாருடைய ரௌத்ரத்தினுடைய ஒரு செயல் திட்டம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். இன்றளவும் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பிழம்பாக ஸ்வயம் சேவகர்கள் நாடு நெடுகிலும் எண்ணற்ற காரியங்கள் செய்து வருகின்றார்கள். சேவைகள் செய்யணுமா? எல்லாரும் சொல்றான், கிறிஸ்துவன் தாண்டா இருக்கிறது சேவைனா கிறிஸ்துவர்கள். நாம இப்போ 1,61,000 சேவா திட்டங்கள் நாடு நெடுகிலும். யாரோ சொல்ல முடியுமா? இப்போ யார் சேவை திட்டம் செய்யறாங்க? சேவா பாரதி செய்து ஸ்வயம் சேவகர்கள் எல்லாரும் உலகத்துக்கு, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். ஆனா சங்கத்துல இந்த உணர்வு பெற்றவர்கள் அவங்க சொல்ற வார்த்தை என்ன? தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், உலகத்தை ஒன்று சேர்ப்போம். எப்படி மாற்ற வார்த்தை? இப்படி ஒவ்வொன்றத்தையும் அரசியல் துறை உட்பட எல்லாத்திலையும் ஒரு தேச எழுச்சி, இந்து ஒற்றுமையில கூட எப்படிப்பட்ட ஒருமை என்று எழுத வேண்டும். பாரதி சொல்லுகிறானே, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அப்ப புண்ணியம் என்ன?
பாவனா புண்ணியம் ஒண்ணு இருக்கணும் தானே, இதெல்லாம் பார்க்காம இருப்பது புண்ணியம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். RSS ஷாக்கா வந்து பாருங்க, ஜாதியே தெரியாது. அப்ப ஜாதியே தெரியாத ஒரு களம் வேண்டும் அல்லவா? அவங்க அப்ப 2 நேரத்தான் ஜாதி தெரியும். ஒன்னா திருமணத்தை நேரத்தை தெரியும், இல்ல மேல போன பிறகு தெரியும் இந்த ஜாதிக்காரங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. 21 நாள் இப்ப கேம்ப், முன்னாடிதான் 30 நாள். அண்ணங்கெல்லாம் அப்ப கேம்ப் போறச்ச ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரே ஹால்ல தூங்குவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க. யாருன்னே தெரியாது. எவ்வளவு அன்பு 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 அன்பு. இந்த அன்புக்கு காரணம் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரௌத்ரம் தான் காரணம். எதை பற்றிய ரௌத்ரம்? இந்த நாட்டினுடைய இழிநிலை போகிட வேண்டும், அதற்கு நான் காரணமாகிட வேண்டும். இந்த நாட்டினுடைய அவலம் போகிட வேண்டும், அதற்கு நான் காரணமாகிட வேண்டும். இந்த நாட்டிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், அதற்கு நான் காரணமாகிட வேண்டும். ஒவ்வொரு சுயம் சேவகனும் இந்த சிந்தனை பெற்றிருந்த காரணத்தினால் அவன் சுயம் சேவகன் என்ற பெயரை பெறுகின்றான். அது சுயம் சேவக தத்துவமாக ஆகின்றது. இன்னைக்கு அந்த சுயம் சேவக தத்துவம் தான் உலகையே ஆட்கொண்டிருக்கின்றது. பாரதம், இந்த பாரத மாதா இன்னைக்கு உலகத்தினுடைய சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இனி பாரத மாதாவை விட்டு பாரத மாதாவை நகர்த்தி, பாரதியை நகர்த்தி உலகத்தில் எந்த செயலும் செய்ய முடியாது என்ற நிலையிலே உலகத்தை எடுத்து சென்றவர்கள் இந்த சிந்தனை படைத்த சுயம் சேவகர்கள் என்று கம்பீரமாக சொல்லிட வேண்டும். அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் மகாகவி பாரதியின் நம்மை லட்சிய புருஷர்களாக வைத்துக் கொண்ட காரணத்தினர். அப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது நம்ம மனதிலே, நம்முடைய ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய இந்த தேசபக்தியும், இந்த தீவிர தேசபக்தியும் நல்லொழுக்கமும். அப்படித்தான் சங்கம் சொல்லுது. நான் ஒரு கேம்புக்கு போனேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் கேம்ப் போறச்ச என்னோட சேர்ந்து சேலத்திலேருந்து ஒரு காரியகர்த்தா வந்தார். அவர் பேங்க் மேனேஜர். அப்பவே அவருக்கு 42 வயசு. நான்லாம் பொடி பையன், 24 வயசு எனக்கு. அப்போ அவர் செயின் ஸ்மோக்கர். அப்பெல்லாம் கேம்ப்ல, சின்ன கேம்ப்லாம் முடிக்கலாம், நேரடியா ஃபர்ஸ்ட் இயர் கேம்புக்கே வரலாம். திருப்பராய்த்துறையில நடந்தது அந்த கேம்ப், சுவாமி சுப்பாவானந்தா ஆசிரமத்துல. அவர் எந்நேரம் அவருடைய கேபின்ல கூட, பேங்க் கேபின்ல கூட புகை மண்டலமா இருக்கும். வீட்டுல அப்பா அம்மா முன்னாடியே தம் அடிப்பார். அப்படிப்பட்டவர் கேம்புக்கு வந்துட்டார். பாவம். இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நாள் ஃபுல்லா ப்ரோக்ராம் மாத்தி 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 வச்சிருப்பாங்க. 3வது நாள் கேம்ப் ஆரம்பிச்சு 3rd டே, சங்கத்தினுடைய அப்ப வர்க்க அதிகாரியா இருந்த ஒரு பேராசிரியர், நாங்க உணவு முடிச்சுட்டு சும்மா அப்பதான் எனக்கு அறிமுகம், 2 பேரும் பேசிண்டே வரோம். இவரை கூப்பிட்டார். அண்ணா இங்க வாங்கன்னு. இந்த முகாம் பொறுப்பாளர் இவரை பக்கத்துல போனாரு. அண்ணா கோச்சுக்காதீங்கன்னு, இந்த டாய்லெட் பிளாக் இருக்குல்ல, அங்க 9வது படிக்கக்கூடிய ஒரு சுயம் சேவக் அதுக்கு பாதுகாவலர் ரக்ஷகா இருக்காரு. அவர் சொன்னாரு, இந்த அண்ணன் எப்பப்பெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வராரோ அப்பெல்லாம் பாத்ரூம்ல இருந்து புகை வருதுன்னு சொல்றாரு. இவ்வளவுதாங்க சொன்னார். முகமே மாறி போச்சு அவருக்கு. நேர ரூமுக்கு போனாரு. அவருடைய டார்மெட்ரியில படுத்து தூங்கினாரு. ஒரு 2:30 மணிக்கு, 2:45 கிளாஸ் ஆரம்பிக்கும். 2:20 திரும்பி என்னுடைய நான் இருக்கிற டார்மெட்ரிக்கு வந்தாரு. பிரகாஷ் இங்க வாயேன்னு கூப்பிட்டாரு. அவரு திரும்பி அவருடைய அறைக்கு போனாரு. அவருடைய சூட்கேஸை திறந்தாரு. நல்ல வெள்ளவெளியேன்னு வேஷ்டியை நகத்தினா பாக்கெட்டா சிகரெட் லைட்டரு, தீப்பெட்டி, எல்லா லெவலும் வச்சிருக்காரு. ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் அப்படியே கசக்கினார். அண்ணா என்ன காசு கொடுத்து வாங்கி கசக்குறீங்களே? எல்லாத்தையும் எடுத்துட்டார். நேர போனாரு. அங்க ஒரு விவேகானந்தருடைய விக்கிரகம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டில எல்லாத்தையும் போட்டாரு. அந்த விவேகானந்தரோட பாதத்துல கை வச்சு, ஒரு 9வது படிக்கக்கூடிய குழந்தை மனசை நான் பாதிக்க ஏற்படுத்திட்டேனே, இனி வாழ்க்கையில் சிகரெட் குடிக்க மாட்டேன். சுவாமி விவேகானந்தர் பாதத்தை தொட்டு சபதம் ஏற்றார். எப்படி ஒரு மாற்றங்க இயக்கம் ஏற்படுத்துது? அப்போ உலகமே தலை வணங்கும் நல்லொழுக்கத்தை எப்படி ஏற்படுத்துகின்றோம்? சுவாமி விவேகானந்தன் சொல்லுகின்றான், ஒழுக்கம் எப்படி இருந்திட வேண்டும்? உலகமே தலை வணங்கும் நல்லொழுக்கம் இருந்திட வேண்டும். சுயம் சேவக் உருவாக்கிட்டு இருக்காங்களே அந்த நல்லொழுக்கத்தை நாடு நடிகளும். இதெல்லாம் ரௌத்ரம் பழகினா, ஒரு ரௌத்ரப்பட்டா வராதே, ரௌத்ரப்பட்டா போச்சு. பழகினால் உடலுக்குள் மனதுக்குள் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த எரித்தலுடைய லாபம் என்ன? நல்ல காரியத்திற்கு நாம் நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்வோம்.
மாற்றத்துக்கு நாம் காரணமாக ஆகிடுவோம். RSS உடைய நூற்றாண்டு. ராதாமா சொன்னாங்க, மங்கை சொன்னாங்க. என்ன செய்ய போறோம் பாருங்க. நூற்றாண்டுனா எப்படிங்க நடக்கணும்? ஒரே அமளி தும்மளி. ஒரு சாதாரண ஆண்டு விழா நடத்துறான் ஒரு கட்சிக்கார 10,000 சேர உடைச்சு இல்ல, எப்படி நடக்கணும்? அதுதான் பழக்கம். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு வந்தா காட்டும், அதை பண்ணும் இதை பண்ணும், ஒரே கேமரா அது இது ஆட்டம் பாட்டம் பண்ணாரு, இப்படிதானே இருக்கணும். ஆனா இந்த ஆள் நம்ம ஆட்கள் பாருங்களேன், அப்ப ஆல் இந்தியா லெவல்ல போற மண்டையை குறைஞ்சுக்கிறாங்க. 5 வருஷமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் நிகழ்ச்சிக்கு போறச்சு பைட்டுக்கு போறச்சு கேட்பாங்க, என்னையா செய்யணும், ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொன்னோம். ஆனா எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் 5 திட்டங்களை முன்வைத்தார்கள். அதுக்கு பேரு பஞ்ச பரிவர்த்தன். இதான் செய்யணும். எப்ப சொல்றாரு? போன விஜயதசமி விழால பரம் பூஜனிய சரசங்கச்சால டாக்டர் மோகன்ஜி பாகவத் நாக்பூர் நடக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சியில மேடையில சொல்றாரு, நாம் எல்லாம் 5 விஷயங்களை குடும்பமாக ஒன்றிணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். 5 விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நம்ம குடும்பத்துல பண்ணணும், நம்ம மனைவி பண்ணணும், நம்ம அம்மா பண்ணணும், நம்ம அப்பா பண்ணணும், நம்ம குழந்தைங்க பண்ணணும். பண்ண பிறகு சமுதாயத்திட்ட போய் சொல்ல போறோம். எப்ப சொல்ல போறோம்? 2025 விஜயதசமிக்கு பிறகு சொல்ல போறோம். 2024 விஜயதசமியில இருந்து 2025 விஜயதசமிக்கு நாம பயிற்சி பண்ணுவோம். என்னங்க இந்த 5 விஷயம்? ஒண்ணுத்துக்கு பேரு ஹிந்து குடும்ப பிரபோதன், ஹிந்து குடும்ப நல மேம்பாட்டு திட்டம், அப்படி வச்சுப்போமே. ரொம்ப சிம்பிளா விஷயம். வீட்டுல வாரம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு ஒரே நேரத்துல ஹோட்டல்ல போக கூடாது, வீட்டுல சமையல் செஞ்சு சாப்பிடணும். எவ்வளவு துரதிருஷ்டமாச்சு பாருங்க நம்ம நாட்டுல. வீட்டுல சாப்பிடுங்கடா ஒன்னா சேர்ந்து, அப்படி ஒரு இயக்கம் சொல்ல வேண்டிய துர்பாகிய நிலை. அப்போ சாப்பிடுச்ச எல்லாரும் நவகிரகம் மாதிரி மொபைல் பார்த்துட்டு ஒவ்வொரு பக்கம் திரும்பிண்டு, இல்லைனாக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு டிவியில வரக்கூடிய ஏதாவது அந்த என்ன ஒரு காலகட்டத்துல போடுறாங்களே நிகழ்ச்சிகள், அதை பார்த்துண்டு சீரியல்ஸ் பார்த்துண்டு. அப்படி பண்ணக்கூடாது. அரசியல் பேசவே கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை, எவன் வந்தா என்ன, அப்படி இருக்கணும் மனசுல. சாப்பிட்ற நேரத்துல குறைந்தபட்சம் கிரிக்கெட் பேசக்கூடாது. இனி பெரிய பிரச்சனையே கிரிக்கெட் தான். இவன் ஏதோ ஆடுற மாதிரி, ஐயோ அவன் பால் போட்டான்ப்பா, அவன் பாலிங் போட்டான்ப்பா, என்ன பாலியாங்கிறான். நமக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரியாது என்ன பால் அது. அப்படி பேசக்கூடாது. என்ன பேசணும்? நம்ம அப்பா அம்மா பத்தி சொல்லணும், நம்ம தாத்தா பாட்டி பெருமைகள் சொல்லணும், நம்ம குடும்ப பெருமையை சொன்னோம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார், எந்த இடத்திலே குடும்ப பெருமை இல்லையோ அந்த இடத்தில் தேச பெருமை வர முடியாது. அப்ப குடும்ப பெருமை ஏற்பட வேண்டுமே. அப்ப நம்ம குடும்பத்தின் பெருமைகளை சொல்ல வேண்டும், பேசணும், எல்லாரும் பேசணும். நம்மளோட மூதாதையர்களை பத்தி சொல்லணும், நம்ம குலதெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லணும், நம்ம குலதெய்வ விசேஷத்தை பத்தி சொல்லணும், நம்ம பண்டிகைகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும். அதோட சேர்ந்து வாரம் ஒரு நாள் நார்த் ஃபுல்லா இந்த காட்சியை பார்க்கலாம். சவுத்துல பழக்கமே கிடையாது. வாரம் ஒரு நாள் குடும்பத்தோடு எல்லாரும் இணைந்து கோவிலுக்கு சென்று சாமி தொழுது வர வேண்டும். ஐயா, என் பையன் ஐடியில இருக்கான், he don't come, he will not come for temples and all. அப்படியே அப்பா சொல்லுவாரு. 4 அப்பா வேண்டாம் பையனை வரமாட்டேன்னு சொன்னா, அப்புறம் என்ன நீ அப்பா இல்ல கேட்கணுமா வேணாமா? அப்போ குடும்பத்தோட கோயிலுக்கு போறது இருக்குல்ல, அது கூட ஹிந்து குடும்ப பிரபோதம். இதெல்லாம் சேர்ந்தது ஹிந்து குடும்ப பிரபோதம். இது ஒண்ணு மாற்றத்துக்கு ஒன்று. இரண்டாவது மாற்றம் சமுதாய நல்லிணக்கம். உடனே சமுதாய நல்லிணக்கம் நமக்கு என்ன தோணுது? நாம எல்லாம் சேர்ந்து ஜாதி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது, அவங்க நம்ம வீட்டுல போய் சோறு போடுறது, அது நடக்கட்டும். அன்றாட வாழ்வில் சமுதாய நல்லிணக்கம் எப்படி? நம்ம வீட்டுல குப்பையெல்லாம் போட்டு வாசல்ல வச்சிடறோம். அந்த குப்பையெல்லாம் எடுத்து போறதுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி வராரு. வாரம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தண்ணி கொடுக்கலாம் தானே. ஏப்பா உன் குழந்தை குட்டிலாம் இருக்கா, படிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க, அப்படி கேட்கலாம் தானே. அன்பு தானுங்க பிரதானம். கேப்ல போறோம், ஆட்டோல போறோம், 3 போகணுமா காசு கொடுக்குறோங்கிறதுக்காக. அந்த முன்னாடி ஆட்டோ ஓட்டுறாரு, கேப் ஓட்டுற டிரைவரை, ஏன் பாரு குழந்தை குட்டி இருக்காப்பா, நல்லா இருக்கியா, நல்லபடி கவனிச்சுக்கிறியா, காசெல்லாம் பத்திரமா அவங்களுக்கு செலவு பண்றியா இல்ல போட்டுறியா, எல்லாத்தையும் அப்படி கேட்கலாம் தானே. யாரும் நல்லவன் கேட்டா தானே திருப்பி மாற்றம் வரும். அதுலதான் நம்ம கஷ்டம் இருக்கா? வாயில பேச போறோம், காசெல்லாம் தர வேண்டாம்.
எனக்கு பொசசிவ்னஸ் பாக்கெட்ல தான் இருப்பேன் எப்பவுமே, வாயில இருக்காது இல்ல, வாயில கேட்கலாம் தானே, என்ன கஷ்டம் இருக்கு? அப்படி நம்ம நல்ல விஷயங்களை நல்லவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல், சுற்றி இருக்கிற மக்களை அன்போடு பார்த்தல், அன்போடு பழகுதல், அதுதான் சமுதாய நல்லிணக்கம், அன்றாட வாழ்வு. இது ரெண்டாவது. மூணாவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பரியாவன் அப்படி சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன? உடனே நமக்கு மனசுல தோணுது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஹோம். அது ரெண்டாவது, மரம் நட வேண்டும் அப்படி சொல்லுவோம். மரம் நடனம், என்ன மரம் நடனம் தெரியுமா? நம்ம கேட்காவது நாட்டுல பறவைகளே போச்சு ஐயா, சென்னையில எல்லாம் மொபைல நோண்டி நோண்டி அதெல்லாம் சாவஷ்டம். அதோடு சேர்ந்து ஏன் போச்சு நம்மளை விட்டு அப்படின்னா, அதுங்க சாப்பிடறதுக்கு பழமே இல்லை. நான் பழத்தை தான் 12,000 கோடி சைனால இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு. அப்போ பழமரங்கள் நடணும். அந்த காலத்தை நாமெல்லாம், நீங்கெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இளைஞர்கள் தெரியாது, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அந்த காலத்தை, இது முன்னாடி ஜெனரேஷன்ஸ் எங்களை விட ஜாஸ்தியா மணியஞ்சி கனகராஜி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ரோட்ல போயிட்டே இருந்தா பழம் தொங்கும், கல்லு விட்டு அடிப்போம், பழம் விழுமான்ட்டு. இப்ப கல்லும் கிடையாது, பழமும் கிடையாது. ஏன்னா கல்லெல்லாம் அரசியல்வாதி எடுத்து போயிட்டான் வேற நேரத்தை அடிக்கிறதுக்கு. அப்படி பழமரங்கள் நடணும். மூணாவது விஷயம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாக்க நல்ல இவ்வளோ பெரிய டம்ளர் நிறைய தண்ணி கொடுப்பான். வந்த உடனே நம்ம பண்பாடு, தமிழர் பண்பாடு வச்சுப்போம். அவன் வரவன் என்ன செய்யறான் இப்பெல்லாம், அப்படி சிப் பண்ணிட்டு வச்சிருவான். அந்த தண்ணி ஃபுல்லா வேஸ்ட். அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு மறுபடியும் ஒரு அர்த்தமா தண்ணி வேஸ்ட். அப்ப நீர் நிர்வாகம், பரியா சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒண்ணு. நல்ல வீட்டுல வந்து இப்பெல்லாம் புது பழக்கம், பெரியவங்களுக்கு அவங்களும் போயிட்டாங்க அந்த காட்சிக்கு. நல்ல பாத்ரூமுக்கு போன உடனே வானத்துல தண்ணி கொட்டணும், இப்படியும் மேல இருந்து ஊத்தும், அதுக்கு போய் ஷவர்னு பேரு. அன்சைன்டிபிக், பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல். ஆனா அது கூட சமுதாயத்துக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது. வாரம் ஒரு நாள் அதுக்கு லீவ் கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஷவர் பாத் எடுக்கக்கூடாது, மாறியா பக்கெட்ல வச்சுக்கணும், மக்குல எடுத்து ஊத்தி குளிக்கணும், குறைந்த நிமிஷம் வாரத்துக்கு ஒரு நாளா பண்ணியா அப்படி சொல்றோம். இதெல்லாம் நீர் பாதுகாப்பு, நீர் நிர்வாகம். ஃபெஸ்டிவல்ஸ், மேரேஜஸ் எங்க போனாக்க கையில ஒரு தட்டை கொடுத்துருவான். தட்டை அப்படியே ஒவ்வொரு இடமா போவோம், அவன் ஒவ்வொரு சாப்பாடா போடுவான். அதுக்கப்புறம் நான் வந்து எங்க ஜாஸ்தி கிடைக்காம போயிடும் எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். எல்லாத்தையும் போடு ரவுண்டு போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா பாதி சாப்பாடு சாப்பிடுவோம், வயிறு முட்டிடும், மீதி வேஸ்ட் குப்பையில கொட்டுவோம். 52% ஃபுட் வேஸ்டேஜ் இன் தமிழ்நாடு டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் மேரேஜஸ் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் நான். 52%. ₹1,00,000 சாப்பாடு பண்ணா 52,000 சாப்பாடு குப்பையில கொட்டுறோம். நேஷனல் வேஸ்ட் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? தேவையானதை சாப்பிடணும், கேட்கணும். என்ன வேணுமா? உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடக்கூடாது, வாயு பிரச்சனை வேண்டாம்னு சொல்ல பழகணும். அவனும் போடாம இருக்கணும், கேட்கணும். வேணுமா? இனிப்பு வேணுமா? அப்படி கேட்டுட்டு பரிமாறணும். தேவையான அளவு சாப்பிடணும், தேவையான அளவு மட்டும் சாப்பிடணும். இது உணவு நிர்வாகம். குழந்தைங்களுக்கு பழக்கமே கிடையாது, வீட்டில் ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா ஆஃப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். அப்ப அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். எனர்ஜி சேவிங் கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒண்ணு. இது மூன்றாவது, பரியாவரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நாலாவது ஒண்ணு, அதுக்கு பேர் ஸ்வா. கோச்சுக்காதீங்க, இங்க எல்லாம் பெரியவங்க, பெரிய பெரிய ஆட்கள். நான் கனகராஜ் மணியஞ்சி விட்டுடுவேன், மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க. மாத்ரு பாஷை, ஸ்வபாஷா. அதுல முதல் ஸ்வால முதல் வார்த்தை வந்து ஸ்வபாஷா. என்னுடைய மாத்ரு பாஷையில, என்னுடைய தாய் பாஷையில 5 நிமிஷம் அந்நிய ஆங்கில மொழி கலப்படம் இல்லாமல் என்னால் பேச முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளது கை தூக்கணும். சவாஷ் சவாஷ் சவாஷ், உங்களுக்குலாம் சவாஷ்ங்க. ஆனா தயவு செய்து 1/2 மணி நேரம் பேச பழகுங்க. நாங்க கேம்புக்கு உங்களை நிகழ்ச்சி பௌதி கூப்பிட்டுக்கிறோம். மணியஞ்சி கனகராஜிய சொன்னீங்கன்னா 2 மணி நேரம் பேசுவாங்க. நான் மணியஞ்சி ஆங்கிலமே கலக்காத அற்புதமான தமிழ் பலதெல்லாம் கேட்டதுனால நாங்களாம் ஏதோ பேசுறதுக்கு வந்தோம் நினைக்கிறேன் நான். ஸ்வபாஷா முதல் விஷயம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பாஷையோட சிறப்பு தமிழ்நாட்டில் பாருங்க எப்படி இருக்கு. நல்ல ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பெரிய பொறுப்புல இருக்கிற அம்மா, சின்ன குழந்தை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. டேய், நாங்க போயிருக்கோம், அந்த குழந்தைய பார்க்கவும் போனோம் சேர்ந்து. டேய், பாத்ரூம்ல போய் பாத்திட்டு கம்முடா, பாத்ரூம்ல போய் பாத்திட்டு கம்முடா. அது தமிழா இங்கிலீஷாங்க? இது இங்கிலீஷும் கொலை, தமிழும் கொலை. இதான் தமிழ்நாட்டு தமிழ். அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அப்ப ஸ்வபாஷா எங்க போச்சுங்க? நம்ம பாஷை. அண்ணன் சொன்னாரு, 67 திராவிடத்தினுடைய மாபெரும் வெற்றி தமிழை நாசமாக்கியது.
ஈவே ராமசாமி சொன்னதை நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. தயவு செய்து மொபைல் எடுத்தா எங்கடா இருக்க YANGA எங்க DAடா IRUKU இருக்க கேட்கலாமா இல்லையா? எங்கடா இருக்க தமிழ கேட்கலாமா வேண்டாம்? கேட்டா ஐ டோன்ட் நோ டு டைப் இன் தமிழ். கத்துக்கோ. என்ன பந்தாதுல அதை தாங்க ஆசைப்பட்டான் அந்த ஆளு. கேட்ட உண்மை. தமிழை ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் வெற்றி பெறுகின்றான். நாம் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இப்ப முடிவெடுப்போம். இந்த பாரதி திருவிழாவிலே நான் மொபைல்ல ஏதாவது டைப் பண்ணி அனுப்பினேன்னா ஆங்கில வார்த்தை எழுத்திலே தமிழை அடிக்கவே மாட்டேன், தமிழை தமிழாக அடிப்பேன் என்று முடிவு செய்த வேண்டும். தமிழ் தெரியலையா, தயவு செய்து ஆங்கிலத்திலே எழுதி தொலைங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாரையும். ஆனா தயவு செய்து தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆக்காது. துரோக சிந்தனை படைத்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், நாம் தோல்வியை தழுவோம். அதை தான் விரும்பினான். இது ஸ்வபாஷா. இரண்டாவது ஸ்வபூஷா. நம்முடைய உடைகள், நம்முடைய ஐடென்டிட்டி அதெல்லாம் பாதுகாக்கணும். ஹிந்து ஐடென்டிட்டியை இழந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம உடைகள் மூலமாக அவற்றை மீண்டும் எடுத்துட வேண்டும். நான் பேண்ட் ஷர்ட் போடாதுன்னு சொல்ல, நம்ம உடை மேல மரியாதை வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அதுல கௌரவம் இருந்திட வேண்டும். அதுக்கு ஸ்வபூஷா பேரு. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது பேர் ஸ்வதந்திரம்னு பேரு. நாலாவது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் ஸ்வதேசின்னு பேரு. காலையில எழுந்த உடனே சிங்கப்பூர் ஜிந்தாபாத், சிங்கப்பூர் ஜிந்தாபாத். ராத்திரியான அமெரிக்கா ஜிந்தாபாத், மெஸ்கிட்டோ ரெப்பரர். அப்ப எங்க சுதேசி? இந்து கடைகளிலே இந்து தயாரிப்புகளை எப்பொழுதும் வாங்குவோம் அப்படி ஒரு விரதம் எடுப்பதற்கு அதற்கு பேர் சுதேசி. நம்முடைய இந்து பொருளாதாரம் முன்னேறிட வேண்டும், அதுதான் சுதேசி. ஒரு நாளைக்கு ஒரு முறை மோடி சொல்கின்றார், நம்ம பிரதமர் சொல்கின்றார், தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு இளநீர் சாப்பிடுங்க, நம்முடைய விவசாயி முன்னேறுவான். நான் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஜூஸ் சாப்பிடுங்க, பாட்டில் ஜூஸ் இல்ல, ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ், அதை சாப்பிடுங்க. நம்ம நாட்டுக்கு மாசத்துக்கு 3600 கோடி லாபம் வரும். அது சுதேசி. அப்போ சுதேசிக்கு முக்கியத்துவம் தரணும். நம்ம நாட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம், நம்முடைய பொருட்களுக்கு முக்கியத்துவம், நம்முடைய கடைகளுக்கு முக்கியத்துவம், நம்முடைய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம். இது நாலாவது விஷயம். இது ஸ்வா என்ன சொல்லிய விஷயம், செல்ஃப்ஹுட், தன்னை அறிதல், தனதை அறிதல். அஞ்சாவது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் குடிமக்கள் கடமைகள் அப்படி பேரு. ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணும், பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டணும், முன்னாடி பின்னாடி எல்லாரும் நோ என்ட்ரில போகக்கூடாது, ரெட் லைட்னா நிக்கணும். இதெல்லாம் பழகணும். நமக்கு பழக்கமே கிடையாது. ரௌத்ரம் பழகிறது மாத்திரம் இல்லை, குடிமக்கள் கடமையும் பழகு அப்படி சொல்லணும். இப்போ இதை பழகிட வேண்டும். அப்படி பழக பழக இது நமக்குள்ளே முழுமையாக ஆகிவிடும். அப்ப தூக்கத்துல கூட தப்பு பண்ண மாட்டோம். RSS உடைய 2வது தலைவர் குருஜி கோல்வால்கர் அவர்கள் மும்பையில 11:30 மணிக்கு ராத்திரி போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பைக்கை முடிச்சுட்டு, அப்போ நோ என்ட்ரின்னு போட்ட போர்டு கிட்ட வண்டியை திருப்புறாங்க. நில்லுனாரு, நிறுத்து, எங்க அப்படி போற, இதோ நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்க. ஐயா அப்படி சுத்தி போனா 4 கிலோமீட்டர் போகணுங்க, இப்படி போனா 1.5 கிலோமீட்டர்ல போயிடலாம். சுத்தி போன ராத்திரி 11:30 மணிக்கு, 61 வயசு அப்ப அவருக்கு. சுத்தி போனாங்க 4 கிலோமீட்டர். நமக்கு தலைவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இப்ப 5வது விஷயம் குடிமக்கள் கடமை. இப்படி 5 விஷயம், குடும்ப பிரபோதன், குடும்ப நல மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமுதாய நல்லிணக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னை அறிதல், தனதை அறிதல், குடிமக்கள் கடமை. இந்த 5 விஷயத்தை ஸ்வயம் சேவகர்கள் நாடு நெடுகிலும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை, துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை, ஏன் 49 நாடுகள்ல இவற்றை ஒரு வருடமாக பயிற்சி செய்து வருகின்றார்கள். ஒருவேளை நம்மால பயிற்சி செய்யலைனா இனிமே அடுத்த ஒரு மாசத்துக்கு இதெல்லாம் பயிற்சி செய்வோம். அதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு 6 விதமான ஏற்பாட்டில் சமுதாயத்தை சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் விஜயதசமி விழா. நாம் வந்திருக்க அத்துணை பேரும் தயவு செய்து நம்ம ஊர்ல இருக்கிற விஜயதசமி விழால போய் கலந்துப்போம். ஸ்வயம் சேவகர்கள் பூர்ண கணவேஷ்ல கலந்துப்போம். மற்றவர்கள் எப்படி வேணாலும் வரலாம், ஆனா தயவு செய்து வந்து கலந்துக்கோங்க. நேரம் மற்ற விஷயங்கள் நம்ம ஊர்கள்ல தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, 21 நாட்கள் பெரியோர்கள் நிச்சயித்து 21 நாள் நாடு முழுசும் கொடுத்திருக்காங்க. அந்தந்த ஊர்ல அந்தந்த மாநிலம் ஏதாவது ஒரு 21 நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு வீடா போகணும், தெரு தெருவா போகணும்.
டோர் டு டோர், ஹார்ட் டு ஹார்ட் அப்படி சொல்ற மாதிரி ஒவ்வொரு இதயத்தை தட்ட வேண்டும், இதய கதவை தட்டிட வேண்டும். அப்படி வீடு வீடா போய் தமிழ்நாட்டுல 5 கோடி பேரை போய் பார்க்கணும்னு யோசனை பண்ணியிருக்கோம். வீட்டு தொடர்பு செய்ய போறோம். அவங்க எல்லாருமே போய் இத பார்ப்பா, பஞ்ச பரிவர்த்தன் 5 மாற்றத்துக்கான 5 விஷயங்களை நாங்கள் செய்திருக்கோம். ஒரு விஷயமா நீங்கள் செய்யுங்கள். நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம், இப்ப உங்களுக்கு ப்ரீச் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் செய்யுங்கள் அப்படி சொல்ல போறோம். அதோட சங்கத்தினுடைய 100 ஆண்டு வெற்றி பாதையை பத்தி ஒரு நோட்டீஸ்ல ஒரு பக்கம் இருக்கும், பஞ்ச பரிவர்த்தன் பத்தி இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு பாரத மாதா படம். 5 கோடி பேரை நேர பார்த்து கொடுக்க போறோம். இது அத்துணை பேருக்கும் வேண்டுகோள், தயவு செய்து இந்த அற்புதமான பாரதம் எழுச்சி பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்திலே நாமும் இணைவோம். நமது சமுதாயத்தின் அவலம் போகிட வேண்டும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பாரதியின் வழியிலே, சுவாமி விவேகானந்த வழியிலே நாமும் கூட தொண்டாற்றிட வேண்டும். எப்ப சந்தோஷப்படுவாளாம் பாரத மாதா? தங்க ரதத்திலே அன்னபூர்ணியாக பாரத மாதா பவனி வந்து உலகத்துக்கு ஞான விச்சை வழங்கக்கூடிய காட்சியை நாம் எல்லாரும் பார்த்திட வேண்டும். ஒரு சுயம் சேவக கவிஞன் அற்புதமான செய்யுளை எழுதியிருக்கின்றான். சாமரம் வெண் குடகலவியால் பிரீத்தையாக பாரதாம்பா என்னு நில்போ மாத்ரு சவிதே சத சத நரப்புங்கவன்மார் அன்னு தேவி பிரசன்னையாகும் பொன்யுகத்தின் நாம்பு விடரும் அப்படி ஒரு மலையாள கவிஞனோட பாட்டு. என்ன சொல்றாரு இதுல? இன்னைக்கு பாரத மாதா சந்தோஷப்படுவாளாம், சாமரம் வெண்குடைகள்ல வச்சு பூஜை செஞ்சா சந்தோஷப்பட மாட்டாளாம் பாரத மாதா என்று அவளுடைய திருப்பணிக்காக 1000 பேர் அணிவகுத்து நிற்கின்றார்களோ, என்று அவளுடைய திருப்பணியிலே எல்லோரும் ஏற்று செயல்படுகின்றாளோ அன்று பாரத மாதா பிரத்யட்சமாவாள். பொற்கால தாமரை விரியும் என்று எழுதுகின்றான். தமிழகத்திலே பொற்கால தாமரை விரிய வேண்டுமானால் நாம் அத்தனை பேரும் பாரத மாதா திருப்பணியிலே அணிவகுத்திட வேண்டும்.